வணக்கங்க. அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆலு பரோட்டா பார்க்க போறோங்க. வீட்லயே எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு, நல்லா பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து உப்பு போட்டு வேவிச்சு மசிச்சு வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய். குழந்தைங்க சாப்பிட்றது வந்து பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய், உப்பு உருளைக்கிழங்கு போட்டுட்டோம். இந்த மசாலுக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன். தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. பற்ற வச்சுக்கலாம். தாளிக்க ஆரம்பிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. ஆல்ரெடி சப்பாத்தி பிசைறதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதீங்க, அங்கே கிச்சனில் பார்த்துக்குவோம். இதை தாளிச்சு முடிச்சதுதான் நமக்கு வேலையே இருக்கு. எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் சுமார் 1 ஸ்பூன் இருந்தா போதும். கடுகு சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தொட்டுக்காய் எல்லாத்தையும் எதுவும் சேர்த்து எதுவுமே தேவையில்லைங்க. தேங்காய் சேர்த்தாலே போதும். தான் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கலரி கிழங்கு சேர்த்துக்கலாங்க. தலை சேர்த்துட்டு இறக்கிடலாங்க. சிரிச்சுட்டு கம்மந்துட்டேங்க. லைட்டா சிரிச்சுட்டு சப்பாத்தி தேய்ச்சிக்கலாங்க. ஸ்டஃபிங்கை வந்து இது உள்ள வச்சு மீண்டும் மடிச்சு தேய்க்கிறதுக்கு சிரமமா இருக்கும். அதனால இதை தேய்ச்சிட்டணும். எடுத்து வச்சுட்டு இன்னொரு உருண்டை எடுத்து இதே மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. மசாலா வச்சிடலாங்க. வச்சுட்டு நல்லா பரப்பி விடலாம். பரப்பி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் தேய்ச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நல்லா ஒட்டிக்கிச்சு. அலங்காத எடுத்துடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. கல் காஞ்சிட்டு இருக்கு. வச்சிடலாங்க. கல் காஞ்சி ரெடியா இருக்கு. சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்க. சூப்பரா வெந்துருச்சுங்க. 2 பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வெந்துருச்சு. எடுத்துட்டு இன்னும் போடலாம். எல்லாம் சுட்டுட்டு பார்க்கலாங்க. பரோட்டா அதுக்கு வந்து மைல்டா தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேங்க. குருமா அதெல்லாம் எதுவுமே பெருசா வேண்டியது இல்லைங்க. ஏன்னா உப்பு காரம் எல்லாமே உள்ள இருக்கு. அதனால மைல்டா இருக்கட்டும்னு சொல்லி தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு பாருங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அப்படியே சாப்பிட்டுக்கலாம். எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு வேண்டியதில்லை. சைட் டிஷ்ஷே எதுவும் வேண்டியதில்லை. நான் வந்து கொஞ்சமா தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு பாருங்க. டின்னருக்கு செஞ்சிருக்கேங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாங்க. இது நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.